ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே ரொட்டைன் தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் அம்மா காலையில் எழுந்தவுடனே தம்பிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தம்பி வேலைக்கு கிளம்பினவுடனே துணியெல்லாம் துவைச்சி போட்டாங்க. பாப்பாங்களோட யூரின் துணி, மோஷன் போகிற துணியெல்லாம் இப்படி தான் அலசி இந்த மாதிரி தண்ணியில் டெட்டால் ஊற்றி ஊற வச்சுருவாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதையும் உதறி போட்டுருவாங்க. இருந்த துணி எல்லாத்தையுமே துவைச்சி போட்டாச்சு, தண்ணி வரும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமேட்டுக்கு எழுந்து நானும் அம்மாவும் டீலாம் வச்சு குடிச்சிட்டு பாப்பாங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. பால் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மாவாட்டி 3 நாள் ஆகுது. அதனால் பணியாரம் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு பணியாரம் ஊற்றினாங்க. பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நேற்று வச்ச குழம்பெல்லாம் அம்மா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் அதெல்லாம் கெட்டு போச்சு. ஸோ அதனால் வெங்காயம் நிறையா போட்டதுனால வெறும் பணியாரமே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கையோட கையாக சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தோடனே அம்மா மிட் மார்னிங் குடிக்கிற டீயும் வச்சுட்டாங்க. குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் மீஷோவில் 1.5 மந்த்துக்கு முன்னாடி பாப்பாங்களுக்கு ஸ்டஃப்டு டாய்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு யானையும் ஒரு டால்ஃபினும் காம்போவாக போட்டிருந்தாங்க. 220 ரூபாய் இதோட ரேட்டு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இப்போ பாப்பாங்களுக்கு 6 மந்த் தொடங்கினதுனால 2 பேரும் கையில் எல்லாத்தையுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க டாய்ஸை. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடுங்கிக்கிறாங்க பக்கத்தில் போடுறதுனால. அதனால் இன்னொரு செட்டு ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், அது நல்லா இல்லை. ஸோ அதை ரிட்டன் பண்ணிவிட்டு அதே கம்பெனிலே மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது கூடவே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண செட்டோட ஒரு முயல் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த முயல் பார்த்திங்கன்னா 97 ருபீஸ் தான் ஆஃபரில் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பட் அது இந்த டெட்டிலெலாம் இருக்கிற மாதிரி மெட்டீரியல். அது இந்த மாதிரி மெட்டீரியல்ன்றதுனால பாப்பாங்க அதை வாயில் வைக்கிறதுனால இந்த இருக்கிற அந்த இதெல்லாம் வாயில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியலை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஒரு ரேபிட் மட்டும் வாங்கிட்டு இன்னொன்று நான் வாங்கலை. ரீசன் இதுதான். இதை வாயில் வைக்கிறனால இது வாய்க்குள்ளே போயிடும். ஸோ அதனால் நீங்களுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலையும் பிளாஸ்டிக்கையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியலை குழந்தைங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் டாய்ஸ் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறமா பாப்பாங்களை தூங்கிட்டு இருந்ததுனால அம்மா குளிக்க போயிட்டாங்க. சரி, தேங்காய்லாம் வெயில் இருக்கும் போதே கொட்டிடலான்னு சொல்லிட்டு மணி 12 ஆகிடுச்சு. தேங்காய் எடுத்து நான் கொட்டிட்டேன். நானே கொட்டிட்டேன். இல்லைனா அம்மா தான் கொட்டுவாங்க, நான் நிமித்தி வைப்பேன். அம்மா குளிக்க போனதுனால நானே எடுத்து கொட்டிட்டேன். ஏன்னா வெயில் இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் காஞ்சால் தான் நல்லா காயும். அதனால தான் இப்போ இதை நல்லா எடுத்து நிமித்தி வச்சுருவோம். இதை வச்சு அடுக்கணும்னு அவசியம் இல்லை. தொட்டி நேராக இருக்க மாதிரி நிமித்தி வச்சா போதும். எல்லாத்தையும் எடுத்து நிமித்தி வச்சுட்டேன். ஓரளவுக்கு தேங்காய் எல்லாமே 3 நாள் காஞ்சவுடனேவே எல்லாம் கொஞ்சம் கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் 2 நாள் காய வச்சா போதும்னு நினைக்கிறேன். அம்மா குளிச்சுட்டு பாப்பாங்கெல்லாம் எழுந்துட்டாங்க. 2 பாப்பாக்கும் பாலை கொடுத்துட்டு கையோட சுடுதண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பாப்பா குளிச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு தண்ணி அம்மா எடுத்து ஊற்றிட்டாங்க. சோப்பு எல்லாம் கொண்டாந்து எடுத்து வச்சுட்டாங்க. 2 பாப்பாவையும் தூக்கிட்டு நான் குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சு திரும்பவும் அவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. அம்மா வெளியில் கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தாங்க. வெயிலில் போயிட்டு வந்ததுனால தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் டீ போட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் அறுத்து வச்சுருக்காங்க. நைட்டில் மோஸ்ட்லி நான் பேம்பஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 2 பாப்பா இருக்கிறனால நம்மளால் எழுந்து மாற்ற முடியாது. 2 பேருமே நைட்டில் தூங்குறதுக்கு 12 o'clock மேலே ஆயிடுது, விளையாண்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நான் பேம்பஸ் யூஸ் பண்ணிக்கிறது. இன்றைக்கி காலையில் பேம்பஸை கழட்டினதுக்கு அப்புறமா பாப்பா யூரின் போயிட்டா பெட்டில். அதனால் பெட் எடுத்து வெளியில் காய போட்டிருக்கோம். ஊர்லேருந்து வரும்போது இந்த பேக்கில் தான் பாப்பாங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். டெய்லியும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்டு துவைச்சி எடுத்து வைக்கும்போது எல்லாமே களைஞ்சு போயிடுது. ஒரே குப்பையாக இருக்குது. ஒரு ட்ரெஸ் எடுத்தால் ஒரு ட்ரெஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சரி மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அம்மா யூரின் துணியெலாம் அலசி போட்டிருந்தாங்க. அந்த துணியை மடித்து வைக்கணும். தேங்காய் தொட்டியில் இருந்த தேங்காய்லாம் நல்லாவே இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சதுனால நல்லாவே எல்லாம் வெளியே வர ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. முக்கால்வாசி எல்லாம் வெளியே வர மாதிரி எல்லாம் சுருங்கிடுச்சு. சரி, தொட்டியோடு எடுத்து வச்சா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, 2 பேர் வேணும் இழுத்து வைக்கிறதுக்கு அப்படின்றதுனால அம்மா எல்லாம் தொட்டியெல்லாம் பேத்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி வச்சு
சுற்றியும் எடுத்து விட்டு எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஈஸியாக வந்துடுது. லைட்டாக இப்படி வச்சாவே வந்து தொட்டி தனியாக தேங்காய் தனியாக வந்துடுது. சரி சும்மா தானே இருக்கும், பாப்பா 2 பேரும் தூங்குறாங்க, எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு அம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதை நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று காய வச்சு அதுக்கப்புறமா வந்து இதை துண்டு போட்டு அரைக்க கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.